71st minute. இதுக்கு முன்னாடி வீடியோல 3i atlas அப்படின்றது ஆஸ்ட்ரோ வேர்ல்டுல இப்போ ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டிங்கா பேசிட்டு இருக்காங்கன்றத பத்தி பார்த்தோம். பார்க்காதவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 3i atlasன்றது ஏலியன் ஷிப்பாவோ இல்ல ஏலியன் டெக்னாலஜியாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது என்னென்ன பாயிண்ட் சொல்றாங்க அண்ட் அதெல்லாம் உண்மையா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த 3i atlas ஒரு ஏலியன் ஷிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுக்கு சொல்ற ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இதோட ட்ரெஜெக்டரி. இதோட ட்ரெஜெக்டரி ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் ஹைப்பர்போலிக் பாத்தை ஃபாலோ பண்ணுது. புரியுற மாதிரி ஈஸியா சொல்லணும்னா, நார்மலா நம்மளோட கேலக்சியில எல்லா பிளானட்ஸுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் சுத்தும். பட் இந்த 3i atlas அப்படின்றது வந்து ஒரு கிளாக் வைஸ் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுது. அடுத்ததா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதோட சைஸ் அண்ட் ஸ்பீட். இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச 2 காமெட் விட இந்த 3i atlasோட சைஸ் ரொம்பவே பெருசா இருக்கு அண்ட் இதோட ஸ்பீட் வந்து அன்இமேஜினபிளா இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 lakh km/h ஸ்பீட்ல இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் சன்வர்ட் ஜெட். சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட வீடியோஸ்லயே வந்து கான்ட்ரைல்ஸ்னா என்னன்னு பேசியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ எக்ஸாக்டா இந்த சன்வர்ட் ஜெட்ன்றது கான்ட்ரைல்ஸ் கான்செப்ட் இல்லைனாலும் ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இப்போ வந்து காமெட் சன்னை நெருங்க நெருங்க இந்த காமெட்ல இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் வேப்பரைஸ் ஆகும். அப்படி வேப்பரைஸ் ஆகிறதுனால இந்த காமெட்க்கு பின்னாடி நீளமா ஒரு புகை ஒன்று உருவாகும். பொதுவாக வந்து நம்ம வால் நட்சத்திரங்கள்ல பாக்குற அந்த வால் மாதிரி இருக்கிற விஷயம் இதுதான். இது ஏன் நம்மளுக்கு பாக்குறதுக்கு ஒரு வால் மாதிரி தெரியுது அப்படின்னா, சூரியனோட விண்டுனால சூரியனுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த புகை போகும். அதனாலதான் நம்மளுக்கு பாக்குறதுக்கு காமெட்க்கு பின்னாடி ஒரு டெய்ல் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். பட் இது வந்து இந்த 3i atlasல இல்ல. சோ இது ஒரு காமெட் இல்லன்னு இந்த ஒரு ரீசனாலையும் சொல்லப்படுது. லாஸ்டா சொல்லப்படுற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த 3i atlas எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றதுதான். இந்த 3i atlas வந்து வாவ் சிக்னல் எந்த டைரக்ஷன்ல இருந்து வந்ததோ அங்க இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்றாங்க. வாவ் சிக்னல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அதை பத்தி டீடைலா நான் ஒரு வீடியோ போடுறேன். பட் இப்போ வரைக்கும் இந்த வாவ் சிக்னல் அப்படின்றது ஏலியன்னால தான் நம்மளோட எர்த்துக்கு வந்ததுன்னு ஆஸ்ட்ரோ வேர்ல்ட்ல நம்பப்படுது. சோ அதனால இந்த ஒரு 3i atlasன்ற ஆப்ஜெக்ட் ஏலியன் டெக்னாலஜின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 3i atlas ஒரு ஏலியன் ஆப்ஜெக்ட்னு ப்ரூவ் பண்ற விதமா இவ்ளோ பாயிண்ட்ஸ் சொன்னாலும் இந்த பாயிண்ட்ஸ்க்கு பின்னாடி உள்ள சயின்டிபிக் ரீசன்ஸ் எல்லாம் இப்போ சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த 3i atlas சயின்டிஸ்ட்க்கு மத்தியில மிகப்பெரிய டிபேட்டை உருவாக்கி இருந்தாலும் இது ஒரு இன்டர்ஸ்டெல்லார் காமெட் தான் அப்படின்னு சொல்லி ரீசெண்டா நாசா வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் விஷயம் பத்தி தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பேஸ் பத்தியோ இல்ல ஏவியேஷன் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல அந்த டாபிக் சொல்லுங்க, கண்டிப்பா நான் அதை பத்தி டீடைலா பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அடுத்த வீடியோஸ் மேக் பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும்.